இன்னைக்கு காலையில் திருப்பூரில் கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த கிளைமேட்டுக்கு வெள்ளை குருமாவும் ஆப்பமும் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் எடுத்து ரெடியாக வச்சாச்சு. இப்போ மிக்சியில் ஒரு கப் தேங்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி, பூண்டு, சோம்பு, சீரகம், பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பொட்டுக்கல்ல, அதுக்கப்புறம் முந்திரி தண்ணி விட்டுட்டு மை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் பிரியாணி இலை போட்டுக்கலாம். 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இன்னைக்கு கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் கிரீன் பீஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். உங்களோட சாய்ஸ் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிறத உள்ளே சேர்த்திக்கலாம். காயெல்லாம் மிதங்குற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு 3 விசில் விட்டு எடுங்க. 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நம்ம குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா அடுப்பில் வேணாலும் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பமும் வெள்ளை குருமாவும் அவ்வளோ மனமாக சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி. கல்யாண வீட்டில் சாப்பிட்றத விட சூப்பராக இருக்கும்.